டேய் ராஜா, குளிக்க வாடா கண்ணா. வா. அம்மா தண்ணி சில்லுன்னு இருக்கு. இப்படிதான் சொல்லுவ. குளிக்க ஆரம்பிச்சேன்னா என்னையே குளிப்பாட்டிடுவ. சமத்த புள்ளையா ஒழுங்கா குளிச்சுட்டு அப்பா படம் முன்னாடி போய் நின்னு வேண்டிக்கிட்டு நல்லா படிப்பியா, சரியா? ஆமாமா. ம். நீ எங்க புக்ஸ் வாங்கி கொடுத்த? நான் எப்படி படிக்கிறது? என்னம்மா ஆச்சு? நான் உள்ள வர மாட்டேமா. வாடா கண்ணா. என் ஜட்டி சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்குமா, அதனால நான் உள்ள வர மாட்டேமா. சரிடா செல்லம், அம்மா உன்னை பத்திரமா மறைச்சு ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு போறேன், சரியா? யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல்ல சேர்ந்தா புது சட்டை எல்லாம் தருவாங்க. 1 2 3 அம்மா மறைச்சுக்கிறேன். 4 5 உள்ள வாங்க. யாரும்மா நீங்க? வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். என் புருஷன் தவறிட்டாரு. என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசை. அப்படியா? ஆனா இப்ப என்கிட்ட வசதி இல்லம்மா. என் பிள்ளைய உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கம்மா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. ஹெட்மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காருமா. அவர் ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே கண்டிப்பா உங்க பையனை நாங்க சேர்த்துக்கிறோமா. ஒரு 3 நாள் கழிச்சு வாங்கம்மா. வாமா, மளிகை பாக்கி அப்படியே நிக்குதே, எப்ப தருவ? கூடிய சீக்கிரத்துல கொடுத்துடுறேன் அண்ணாச்சி. இப்ப எதுக்குமா வந்த? எனக்கு அங்க ஒரு பேட் இருக்குல்ல, அது வேணும் அண்ணாச்சி. அதுதானே, கொடுத்துட்டா போச்சு. இந்தாமா, இந்த 3 நாள் முடிஞ்சு நான் வருவேன். நீ ஒரு நல்ல பதில சொன்னா பழைய பாக்கிய கூட கொடுக்க வேணாம். நாயே, வாடா கண்ணா, நாம போலாம். அம்மா எனக்கு பசிக்குதுமா, பண்ணு வேணுமா. பையனுக்கு பசி தெரியுது, இந்த செல்லம் வாங்கிக்க. 3 நாள் கழிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லு, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா கொஞ்சம் நில்லுமா. என்ன உன் கணக்கு? எவ்வளவு நாளா பாக்கி தரேன் நீ ஏமாத்திட்டு இருக்க? எப்ப தர போற சொல்லுமா. நான் பாட்டுக்கு பாலை ஊத்திக்கிட்டே இருக்கணும், நீ பாட்டு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பியோ? இல்லையா, எல்லா கணக்கையும் நான் எழுதி வச்சிருக்கேயா. நான் கண்டிப்பா கொடுத்துருவேயா. யோ, 3 நாள் அவங்க காசு தரலன்னா 4வது நாள் நான் காசு தரேன். கிளம்பியா நீங்க? இது என்ன புது கணக்கு? யோ, கிளம்பியா. சீக்கிரம் காசை கொடுக்கற வழியை பாருமா. உங்களோட வாழ்ந்த நாளெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுங்க.
சேகர் சேகர் யாருங்க நீங்க? சேகர் இல்லையாமா? அவர் இறந்துட்டாருங்க. எப்போ? அவர் இறந்து 3 மாசம் ஆகுதுங்க. அவர் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு தெரியலாமா உங்களுக்கு? சொல்லிருக்காருங்க. எப்ப தர போறீங்க? கொஞ்ச நாள்ல கொடுத்துறேன். கொஞ்ச நாள் ஆகுமா? பணத்துக்காகலாம் இங்க வராதீங்க. பணம் உங்களை தேடி வரும். என்னது? என் பணத்தை வாங்கிட்டு நான் இங்க வரக்கூடாதா? என்னையவே வெளியே போன்னு சொல்ற? 3 நாள் டைம் உனக்கு. இத பார், 4வது நாள் பணம் தரல அப்புறம் நான் உள்ள வந்துடுவேன். நான் எதை கேட்டாலும் நீ தந்தே ஆகணும். வரட்டா? தனா தனா ஏனே வாசல்ல நின்னுட்டீங்க? உள்ள வாங்கண்ணே. உட்காருங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. என்னம்மா 3 மாசம் வாடகை அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. எப்ப தர போற? இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே. இதான் சொல்லிக்கிற வரும்போதெல்லாம். கூடிய சீக்கிரம் கொடுத்துடுறேன்னு. வேணா ஒண்ணு பண்ண. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிடு. சொல்றது புரியுதுல்ல? என்னென்ன சொல்றீங்க? நீ எனக்கு சொந்தமாயிட்டா இந்த வீடே உனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் எதுக்கு வாடகை? அண்ணே, உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்னு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அண்ணே. முடிவு பண்ணிட்டல? சரி, வீட்டை காலி பண்ணிடு. வேணும்னா இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. போயிடுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த புடவை எப்ப கட்டினாலும் நீ ரொம்ப அழகா இருக்கடின்னுவீங்க. அன்னைக்கு நீங்க காலையில போகும்போது கூட இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன பூ மட்டும்தான் குறையுது, அத சாயந்தரம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. ஆனா அதுக்குள்ள என்ன பாருங்களேன். என்னங்க, என் கையாலேயே உங்க போட்டோவுக்கு மாலை போட வச்சிட்டீங்களே. தனா தனா, உனக்காக மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்க தனா. எப்படி இருக்க? இதெல்லாம் இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எடுத்துட்டு போங்க வெளியில. என்ன தனா இப்படி சொல்லிட்ட? இந்த கண்ணா சாப்பிடு. இன்னைக்கு நான் கொடுத்தத நீ வாங்கிக்கிட்ட. நாளையில இருந்து உங்க அம்மா நான் சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருவா. என்னடா கண்ணா, சாக்லேட்டை சாப்பிடாம கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருக்க? அம்மா, ஆ, இந்த சாக்லேட் நான் சாப்பிட்டா எனக்கு 6 வேற சாக்லேட் வாங்கி தருவா. அதனால இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. நான் வேலைக்கு போனாலும் என்ன அங்க வேலை செய்ய விடுறதில்ல. வீட்டுல இருந்தாலும் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்து அதுக்கு பதிலா என்னையே கேக்குறானுங்க.
என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க. அம்மா, என்னடா கண்ணா? பசிக்குதுமா. சரி, அம்மா உனக்கு பால் கொடுக்கறேன், நீ உட்காந்துட்டு. சரியா? நடரு இங்க பாருப்பா, காலையிலே கனவா? காபி தூள் கொடுப்பா. யோ, நல்லா கனவு கண்டுட்டு இருந்தேன், இப்படி கலைச்சிட்டியா? உனக்கு காப்பி தூளும் கிடையாது, இன்னைக்கு கடையும் கிடையாது. நான் இன்னைக்கு என் தனத்தை பார்க்க போறேன். என்ன இந்த பக்கமா? நீ மளிகை சாமான் மட்டும்தானே கொடுத்துருக்க. நான் மளிகை கடையவே வாங்குவேன். தினம் எனக்கு தான். தானோ எனக்கு தான். தானோ வெளியே வாடா. தம்பி என்னண்ணா? இங்க வாடா. தனத்தை கொஞ்சம் கூப்பிடுறா. தனாக்கா, 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 தனாக்கா. ஐயோ, தனாக்கா செத்து போயிட்டாங்க. இந்த சாக்லேட் நான் சாப்பிட்டா எனக்கு 6 வேற சாக்லேட் வாங்கி தருவா. அதனால இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். கன்னியரின் வாழ்நாளில் கடவுள் ஏன் அந்த 3 நாட்களை கொடுத்தான் என்று ஆண்டவன் மீது நான் அதீத கோபம் கொண்டேன். ஆனால் தனத்தின் வாழ்வை பார்த்தபோதுதான் இந்த காமவெறி கொண்ட கயவர்களிடமிருந்து அவளை காப்பாற்றியது அந்த 3 நாட்கள்தான் என தோன்றியது. ஒருவேளை மாதம் முழுவதும் அந்த மாதவிடாயை ஆண்டவன் கொடுத்திருந்தால் இந்த தனம் போன்ற பெண்கள் வாழ்ந்திருப்பார்களோ என்னவோ. அன்புடன், பாஸ்கர்.